நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் மாம்பழ பருப்பி தான் செய்ய போகிறோம். மாம்பழ சீசன் இருக்கும்போது இந்த மாம்பழ பருப்பியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிட்டாக்கா நீங்கள் இந்த பருப்பியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய மாம்பழம் இருந்தால் இன்னும் கூட ஒரு மாம்பழம் எடுத்துக்குங்க. நான் ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா தித்திப்பான மாம்பழம் தான் இது நான் எடுத்துகிட்டு மேல் தோலை எல்லாம் இது மாம்பழத்தில் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணக்குள்ளே. இப்போ நான் இதை பூராத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு தேங்காயை உடைச்சி அதை தேங்காய் துருவல்களை துருவி வச்சுருந்தேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததால் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இதே மிக்சி ஜாரில் நாம் கட் பண்ணி வச்சுக்கிற மாம்பழத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது அடுப்பில் வானலில் போட்டுக்கலாம். வானலில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் துருவலை போட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருக்கலாம். இது நல்லா உதிரியாக ஆகிற வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுக்கினே இருக்கணும். செவந்து விடாமல் பார்த்துக்குங்க. இது மாதிரி உதிரியாக ஆன பிறகு நாம் அரைச்சி வச்சுக்கிற மாம்பழத்தை அதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். மாம்பழத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கலந்து வர்றதுக்காக ஒரு 100 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் இதில் ஊற்றி கலந்து விட்டால் நமக்கு தேங்காயும் மாம்பழமும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வரும். அதுவும் பால் ஊற்றுந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால நம்ம பாலை ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்க போகிறேன். நல்லா மாம்பழம் தித்திப்பாக இருக்கிறதால நான் 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்கள் மாம்பழத்துக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்குங்க. மாம்பழம் புளிப்பாக இருந்தால் அதிகமான சர்க்கரை போட்டுக்கோங்க. இதிலேயே 2 ஸ்பூன் பால் பவுட்ரு போட்டு கலந்து விட்டுக்கலாம். பால் பவுடரு ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். என்கிட்ட இருந்ததால் நான் போட்டுக்கிட்டேன். பால் ஊற்றணும்லையே அதுவே கூட போதும், நமக்கு பால் பவுடரு தேவையில்லை. ஒரு 4 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஏலக்காய் பொடியும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இனிப்பு நமக்கு சரியாக இருக்குதான்னு நம்ம இப்போவே பார்த்துக்கலாம். இனிப்பு சரியாக இல்லைன்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. பழத்தினுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கணும். அதனால தான் நான் முதல்ல சர்க்கரை கொஞ்சம் குறைவாக போட்டுருந்தேன். இப்போ பத்தலைன்னு இப்போ கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் சுருண்டு இந்த மாதிரி வானலில் ஒட்டாத வர சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பர்ஃபியை எடுத்து நம்ம கையில் உருட்டி பார்த்தா நல்லா உருண்டு வரணும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் நம்ம நெய்யை தடவிட்டு அதுக்கப்புறமா செய்து வச்சுக்கிற பர்ஃபியை இதில் போட்டு சமப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லட்டு மாதிரி உருட்டி கூட தேங்காய் துருவலில் போட்டு விரட்டி எடுத்து வச்சு அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் பர்ஃபி மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ தட்டில் போட்டுட்டு இதை நான் நல்லா சமப்படுத்திட்டு டெக்கரேஷனுக்காக இது மேலே பாதாம் முந்திரி பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு நல்லா அதை ஒரு கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். 3 மணி நேரம் கழித்து நம்ம ஒரு கத்தியால் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறி போயிடுது. இந்த சமயத்தில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நெய்யே தேவையில்லை. நெய் இல்லாமலேயே இந்த பர்ஃபி ரொம்பவும் ஈஸியாக நல்லா டேஸ்டியாக செஞ்சிடலாம். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பர்ஃபி வந்திருக்கு. இது மாம்பழ சீசன் இருக்கும்போது மாம்பழ பர்ஃபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சாக்கா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. தேங்காயும் மாம்பழம் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.